அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே கோயிலுக்குள் புகுந்து கைவரிசை காட்டிய கொள்ளையனை பொதுமக்களே பிடித்து சிறை பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர். உண்டியலில் கை வைத்துவிட்டு சுதந்திரமாக ஊருக்குள் உலாவியவர் சிக்கியது எப்படி? அந்த பானையில உடச்சி கட்டியால பீரை உடச்சி கட்டியால அதை சொல்லவே இல்லையா? சரி, அந்த ஒயர் எடுத்தது ஒயர் அறுக்கலண்ணா, அதில் இருந்துன்னு எடுத்துருக்கோம். இந்த ஒயர் இல்லை, அங்கே மோட்டர் கொடுத்தா இந்த ஒயரை நான் அறுக்கிறேன். இன்டர்ல எவ்வளோ இருந்துச்சு? இல்லை, காசெல்லாம் கேட்க எக்காடு போகிறது முடியாயிடுச்சு. வாப்படம் பண்ணுறாங்க. முதல் தடவை ஒரு 1500 பிறந்து காசு தான் பெரிய வண்டி இல்லை. ஆமாம். அடுத்தது வந்து ஒரு சின்ன வண்டியில் ஒரு 2 50 ரூபா நோட்டு, ஒரு 10 ரூபா காயின் ஒன்று, ஒரு மஞ்சள் முடிச்சு ஒரு ரூபாய்க்கு தான் அதுக்குள்ளே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 10 ரூபா 20 ரூபா 15 ரூபா 60 ரூபா இதெல்லாம். ஏற்கனவே உண்டியலை உடைத்து காணிக்கை வருவாயை கபடீகரம் செய்துவிட்டு மீண்டும் அதே கோயில் பகுதியில் சுற்றிய கொள்ளையன் வசமாக சிக்கிய காட்சிதான் இது. நீங்கள் எவ்வளவு அடித்தாலும் வாங்கிக் கொள்கிறேன், தயவு செய்து போலீசில் மட்டும் பிடித்து கொடுத்து விடாதீர்கள் என்று ஊர் மக்களிடம் கெஞ்சி உள்ளார். நடந்தது என்ன? சத்தியம் மாட்டேன். டேபிள் வேற நான் அறுக்கவே இல்லைண்ணா. டேபிள் வேற உண்மையை ஒத்து பண்ண போய் சொல்ல தெரியாதுண்ணா. வந்து பாருங்க, என்ன இதெல்லாம் பாக்குறீங்கல்ல, இது துணி கடிக்கிறேன், மூஞ்ச காட்டிருக்கேன்ல கேமராவில், எதுக்கு நான் காட்டுறேன்? அடிக்கிறேன்னா நீங்களே அடிங்க. இன்னும் ஆள் வந்திருக்கான், மட்டும் கேளு. இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஒயருண்ணா, இங்க பாருண்ணா, உண்மையை சொல்றேன். இதெல்லாம் ஒத்துக்கிட்டேன்ல, செஞ்சது நான் தான். ஆனால் அந்த கண்டிஷன் நான் ஏன் செஞ்சு எனக்கு தெரியும், அது வேற விஷயம். இதை ஒத்துக்கிறேன். அது செஞ்சது யான்னு ஒன்று தெரியும், ஒத்துக்கிற. அது செஞ்சது என்ன காரணம்? விரோதத்தால செஞ்சது தெரியாது. உண்மையா சொல்றேன். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே முன்னூரான் காடுவட்டி கிராமத்தில் கருப்பசாமி கோயில் ஒன்று அமைந்துள்ளது. கடந்த 28ஆம் தேதி இந்த கோவிலுக்குள் நுழைந்த மர்ம நபர் உண்டியல் மற்றும் பீரோவை உடைத்து காணிக்கை வருவாய் உள்ளிட்ட பூஜை பொருட்களை திருடி உள்ளார். இது குறித்து ஊர் மக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆண்டிமடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் திருடனை பிடிக்க போலீசார் வலை வீசி தேடினர். இந்த நிலையில் ஏற்கனவே கருப்பசாமி கோவிலில் கைவரிசை காட்டிய திருடன் மீண்டும் முன்னூரான் காடுவட்டி கிராமத்தில் உலாவி உள்ளார். யாரும் தன்னை அடையாளம் காண முடியாது என்ற விதப்பில் சுற்றித் திரிந்தவரை பொதுமக்கள் லபக்கென அடையாளம் கண்டனர். ஆஹா, அவனல்லவா இவன் என்று நினைத்த ஊர் மக்கள் உடனே சுற்றி வளைத்து அவரை பிடித்து கோயிலுக்குள் தள்ளி அடைத்தனர். வசமாக சிக்கிக் கொண்டதை உணர்ந்த திருடன் ஏற்கனவே கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கை பணத்தை எடுத்துச் சென்றதை ஒப்புக்கொண்டுள்ளார். இருந்தபோதும் தன்னை நீங்கள் வேண்டுமானால் கட்டி வைத்து கூட அடி அடி என அடியுங்கள், துவை துவை என துவையுங்கள், பிழிந்து காய போடுங்கள், தவறில்லை, ஆனால் போலீசில் மட்டும் பிடித்து கொடுத்து விடாதீர்கள் என்று கெஞ்சியுள்ளார். ஆனால் திருடுவதையே தொழிலாக கொண்டிருந்ததால் ஊர் மக்கள் போலீசாரை வரவழைத்து அவர்களிடம் ஒப்படைத்தனர். அந்த நபரை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் வடவீக்கம் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பது தெரிய வந்தது. கருப்பசாமி கோவிலில் உண்டியல் மற்றும் பீரோவை உடைத்து கைவரிசை காட்டியதையும் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் அப்பகுதியில் மின் மோட்டார்களில் காப்பர் வயர் திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஜெயங்கொண்டம் அருகே கருப்பசாமி கோவிலில் கைவரிசை காட்டிய கொள்ளையரை பொதுமக்களே கண்டுபிடித்து சுற்றி வளைத்து பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும் என்பது இதுதானோ?